வணக்கம். 11ஆம் வகுப்பில் 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பழைய புத்தகத்தில் 6வது இயல்லாம் இருந்திருக்கும். அப்டேட் பண்ணி ஒரு இயலை தூக்குனதுனால இது 5வது இயலுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? 1 மினிட். வாய்ஸ் இடையில ஏதாவது கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருந்ததுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெட்டு ப்ராப்ளமாக இருக்காது, என்னோடய வாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். நிறையா ஃபீவர் கோல்டெலாம் ஹெவியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தமாக எப்பவும் போல தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்கள். வட்டத்தொட்டி என்னும் அமைப்பு யாருடைய வீட்டில் நடைமுறையில் இருந்தது? வட்டத்தொட்டி ஆப்ஷன் சி, டிகேசி அவர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு புதுச்சேரியின் எந்த நூற்றாண்டின் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது? எஸ், எந்த நூற்றாண்டு அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு தான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆனந்தரங்கர்னு ஒரு டாபிக், அவருடைய பேரில் தனியாகவே டாபிக் இருக்குது. அவர் முக்கியமான ஒரு ஆள் தான். கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனது எங்கே, இவ்வரிகளை இயற்றியவர் யார்? இப்படி சொன்னது யாரு? ஸோ ஆன்சர் எஸ், இப்படி சொன்னது அவரே தான், கண்ணதாசன் அவர்கள் இல்லையா? ஆப்ஷன் சி, கண்ணதாசன். ஓகேங்களா? அடுத்தது, டைரியம் என்பது டேஷ் மொழி சொல், டைரியம் என்பது டேஷ் மொழி சொல்லின் மூலமாக டைஸ் என்ற சொல்லிலிருந்து உருவானது. டைரியம்ன்றது என்ன மொழி சொல், அதுல இருந்து டைஸ் அப்படின்ற சொல்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி, லத்தீன் இல்லையா? அடுத்த கேள்வி. பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே, இவ்வரிகளை பாடியவர் யார்? எஸ், அவரே தான். ஆப்ஷன் சி, தொண்டரடி பொடியாழ்வார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது டேஷ் என்று அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடு. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது டேஷ். ஆப்ஷன் சி, எபிமெரோடைஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் கிரேக்க குறிப்பேடுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி. முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று இடையடிகள் இணை இணையாய் 2 சீர்களாகவும் 3 சீர்களாகவும் வரும் ஆசிரியப்பா எது? ஸோ இதில் கரெக்டாக கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிடலாம். முதலடி இறுதடியும் 4 சீர்களை பெற்று இடையடிகள் இணை இணையாய் 2 சீர்களான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆசிரியப்பாவாக இருக்கும்? இணைக்குரல் ஆசிரியப்பாவாக தான் இருக்க முடியும் இல்லையா? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. எபிமெரிடைஸ் என்ற சொல்லின் பொருள். எஸ், ஆப்ஷன் ஏ தான், ஒரு நாளுக்கான முடிவு அப்படின்னு பொருள்படும். சூப்பர். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் என்ன? எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். கரெக்ட் தான். இயற்சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்தும் வரும். ஓகேங்களா? ஸோ இயற்சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்தும் வரும்ன்றதும் சரிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தலையை தவிர பிற தலைகள் மிகுந்து காணப்படும். இதுதான் தவறு. ஏன்னா ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலை கலந்தும் வரும் அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையும், அது கரெக்டு தான். அதாவது கூவிலங்கனி கருவிலங்கனி வராமல் அமையும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்டு தான். முகலாய மன்னர்களில் யாருடைய காலத்தில் இருந்து நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது?
எஸ் ஆப்ஷன் பி பாபர் அப்படிங்கிறது தான் சரி. பாபர் காலத்துல இருந்தே நாட்குறிப்பு பழக்கம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. மாமுன் நேர் ஊன்றி வந்தால் டேஷ் தலை எனப்படும். எஸ் ஆப்ஷன் ஏ தான், நேருன்ற ஆசிரிய தலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, முகலாய மன்னர்களில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் தடை செய்யப்பட்டது? பாபர் காலத்துல எழுதுற வழக்கம் இருந்ததுன்னு சொன்னாங்க. யார் காலத்துல தடை செய்யப்பட்டதுன்னா அவுரங்கசீப் காலத்துல தடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எது? ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் இயற்சீர் தான். வெரி குட். அடுத்தது, ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை வாஸ்கோ ட காமா கண்டுபிடித்தாங்க. ஸோ எந்த வருஷம்? ரொம்ப முக்கியமான இயர். எஸ் 1498 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஸோ அடிவரையறை வச்சு என்ன அப்படின்னு சொல்லுவோம் சார், என்ன சீருடைய வகையை வச்சு என்னென்ன அடிகள்னு சொல்லுவோம், அப்படி பொறுத்துங்க. ஸோ அந்த குரலடி அப்படிங்கிறது எஸ். ஸோ அந்த குரலடி அப்படிங்கிறது 2 சீர்கள் இல்லையா? சிந்தடி அப்படிங்கிறது 3 சீர்கள், நேரடி அப்படிங்கிறது 4 சீர்கள், அளவடின்னு கூட சொல்லுவாங்க. நெடிலடி அப்படிங்கிறது 5 சீர்கள், களி நெடிலடின்றது 6 சீர்கள் இல்லையா? ஸோ இப்படி இருக்கிறது தான். அப்போ ஆன்சர் என்னதான்? எஸ். ஸோ ஆன்சர் டி தான். குறிச்சிடலாமா? ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, வாஸ்கோ ட காமாவின் நாட்குறிப்புகள் டேஷ் என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஸோ யாரால் பதிவு செய்யப்பட்டுச்சு? எஸ் ஆப்ஷன் சி, அல்வோரா வெல்லோ அப்படிங்கிறவரால பதிவு செய்யப்பட்டுச்சு இல்லையா? அடுத்த கேள்வி, யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூல். அது பேர்லே இருக்கு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ் ஆப்ஷன் டி தான். யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கடக்காரிகை தான், பேர்ல இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க, அனந்தரங்கரின் நாட்குறிப்புகள் எத்தனை ஆண்டுகள் தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன? ஆப்ஷன் பி 25 இல்லையா? 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாறு சொல்ற விதமா இருக்கு. அடுத்த கேள்வி, பொறுத்துகள்ல கீழ்கண்டவற்றுள் செயலின் உறுப்புகள்லாம் எது அப்படிங்கிறது. இது தலை மட்டும், இந்த தலை இல்ல. ஸோ தலை இந்த தலைன்னு வரக்கூடாது. இந்த ஒரு நிமிஷம், இதுன்னு நான் எழுதி காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த தலை அப்படின்னு. ஸோ இந்த லை வரணும் இல்லையா? ஸோ இது அதான் தலைன்றது கரெக்டு. ஸோ இந்த லைன்றது தப்பு, அது மட்டும்தான் தப்பு. ஸோ மற்றது எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. ஏன்னா அனைத்தும் சரி நம்ம போட்ட முடியாது. என்ன தலைன்னு இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினச்சிட போறீங்க, அதெல்லாம் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஆப்ஷன் பி தான். அடுத்த கேள்வி பாருங்க, ஆனந்தரங்கர் டேஷ் என்ற பிரெஞ்சு ஆளுநர் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். எஸ் ஆப்ஷன் ஏ தான். துய்ப்ளே அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா?
அடுத்த கேள்வி, இந்த உலகமே நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே, ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் உண்டு, ஒருவருக்கே பல வேடங்களும் உண்டு என்று கூறியவர் யார்? ஸோ வந்து அடிக்கடி நம்ம படத்தில் பார்ப்போம், அடிக்கடி நம்மளும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் யார் சொன்னது அப்படின்னா நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, புதுச்சேரியின் தலைமை பொறுப்பை வகித்த கியோமாந்த்ரே எபேர் என்பவரின் தரகராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ், ஆப்ஷன் ஏ தான், நைனியப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வானம் வசப்படும் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? வானம் வசப்படும் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பிரபஞ்சன் அவர்கள். 95ல் தான். ஓகேங்களா? 95 பிரபஞ்சன். ஆக்சுவலி ஷார்ட்கட் இந்த இயலுக்கு கொடுக்கல, அது 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. என்ன நிறைய இயலுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ எதெல்லாம் கொடுக்க முடியுதோ அதெல்லாம் மட்டும் கொடுத்துறேன், முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்துருங்க. ஆனந்தரங்கர் எங்கு எப்போது பிறந்தார்? எஸ், ஆப்ஷன் சி தான், பெரம்பூர் 30 மார்ச் 1709. ஓகேங்களா? பெரம்பூரில் 30 மார்ச் 1709 பிறந்தாங்க. அடுத்த கேள்வி, பிம்பம் எனும் சிறுகதையை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி, வைத்தியலிங்கம் அவர்கள். ஓகேங்களா? சூப்பர். ஸோ வைத்தியலிங்கம்னு ஏன் கொடுத்துருக்கோம்? பிரபஞ்சன், பிம்பம் வந்து பிரபஞ்சன். ஸோ பிரபஞ்சன் அவர்களோட இயற்பெயர் தான் வைத்தியலிங்கம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனந்தரங்கர் யாருடைய உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன் டி, அலனுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட உதவியால தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பொறுத்துக. ஸோ பாடல் வரிசையை வச்சு பொருத்தணும். ஓகேங்களா? இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, தனியாகவே ஒரு உங்களுக்கு பதிவு கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்க முடியாது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிஞ்சி. ஸோ வந்து குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2, 8, 12, 18 அப்படின்னு வரும். உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி காட்டிடுறேன். இதை எப்படி நான் இப்போ ஜஸ்ட்டு தோன்றதை சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. நான் படித்து முடிச்சிட்டோம், எப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இருந்தாலும் கிளிக் ஆகும். ஸோ குறிஞ்சி 2 8 எட்டி பார்த்தாலும் 12 வருஷம் ஆகும் குறிஞ்சி பூ பூக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து முல்லை. ஸோ வந்து முல்லை வந்து 4 பூக்கக்கூடிய ஒரு பூ தான், 4, 14. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஆர்டரில் வரும். அடுத்து மருதம். ஸோ மருதம் 6க்கு தான் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து நெய்தல், நெய் பேக்கெட்டு 10 ரூபா, நான் 10 ரூபாய்க்கு தான் நெய் பேக்கெட் வாங்குவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலை. ஸோ பாலை வாங்குறதுக்கு ஒத்தையாக தான் போகணும், 1, 3, 5, 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஆன்சர் சி இல்லையா? அடுத்த கேள்வி, ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன? எஸ், ஆப்ஷன் சி தான், 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? 12 மணி கேக் வெட்டினாதான் ஆனந்தமாக இருக்கும். அவரோட தொகுதிகள் அத்தனை 12 வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்க, அகநானூற்றில் குறிஞ்சி திணையில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை. குறிஞ்சி திணையில ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 80 அப்படிங்கிறது தான் இல்லையா? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்ற பிரெஞ்சு ஆளுநர் யார்?
நாணய அச்சடிப்பு உரிமை பெற்ற பிரெஞ்சு ஆளுநர் யார்? எஸ், ஆன்சர் ஆப்ஷன் சி, டூமாஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அகநானூறு பாடல்கள்ல அதிக எண்ணிக்கையில் உள்ள பாடல்களை கொண்ட திணை எது? எஸ், ஆன்சர் என்ன அப்படின்னா பாலை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஸோ பாலையில 200 இருக்கும் இல்லையா? ஆனந்தரங்கரின் எந்த தேதியிட்ட நாட்குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமை பெற்றதை விளக்குகிறது? பத்து 9 736. சாரி, எஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அகநானூற்றில் அமைந்துள்ள பிரிவுகள் யாவை? ஸோ அமைந்துள்ள பிரிவுகள் என்னென்ன? கயிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு வரணும். இந்த இதில் மணிமிடை பவளம் இல்லாமல் மணிமிடை வளம்னு தான் இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 1 3 சரி இல்லையா? பவளம் கிடையாது, பவளம்னு வரணும், வளம்னு கொடுத்துருக்கு. அடுத்த கேள்வி, ஆனந்தரங்கரின் எந்த தேதியிட்ட நாட்குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமை பெற்றிருந்த விளக்கு? ரிப்பீட் ஆகுதா? ஓகே, முக்கியமான கேள்வி அப்படிங்கிறதுனால அது ரிப்பீட்டாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசிலே தவறு பண்ணுறாங்க. நானும் உங்களுக்கு தப்பு இல்லாமல் ஏதாவது கேள்வி எழுது ஃபுல் மார்க் வாங்கிடலான்னு பார்க்குறேன். உங்ககிட்ட மொக்க வாங்கிட்டே இருக்கேன். சார் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? 1 மார்க் போனஸ் உங்களுக்கு. அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? ஸோ எப்பவுமே பார்த்துக்கோங்க, இதில் ஏதாச்சும் 1 2 தவறு வருது அப்படின்னா அது நம்மளை அறியாமல் வரக்கூடிய தவறு தான். அதை நம்ம கரெக்ட் பண்ணி அங்கே கீழே சொல்லிவிடுவோம் கமெண்ட்டில். நேற்று ஒரு 2 கேள்வி வந்து நேற்று இல்லை, லாஸ்ட்டாக பார்த்த லைவில் ஒரு 2 கேள்வி டவுட் இருந்தது. அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்ன கேள்வி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா நான் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். எஸ், இப்போதைக்கு ஆப்ஷன் சி தான். அந்த வளவலன்னு பேசாதீங்கன்றீங்களா? 145 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, சாமுவேல் பெப்பிசு யாருடைய காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார்? ஆப்ஷன் பி தான், 2ஆம் சார்லஸ் இல்லையா? ஸோ அவங்க காலத்து நிகழ்வை தான் பதிவு செஞ்சிருக்காங்க. சாரி, பொலிந்த ஆயமுடுகான் தக இயலி தழலை வாங்கியும் தட்டை ஓபியும் இவ்வரிகளை பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து அகநானூரில் கொடுத்துருக்கக்கூடிய வரிகள் தான் இல்லையா? இந்த அகநானூறு பாட்டில் வீரை வெளியன் தித்தனார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பாங்க. வெரி குட், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஆனந்தரங்கர் எந்த காலகட்டத்தில் நாட்குறிப்பு எழுதியுள்ளார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 6-9-736 இருந்து 1761 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அடுத்த கேள்வி, போர்ப்பு உருமுரசின் இறங்கி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? எஸ், அந்த வரிகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அகநானூரில் இடம்பெற்ற வரிகள் தான். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார்? கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவர் தான். ஆப்ஷன் ஏ, ஆனந்தரங்கர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பு பொறுத்துங்க. ஸோ அந்த அருஞ்சமம் அப்படிங்கிறது பண்புத்தொகை, வளையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. இந்த ஈன் வந்துட்டாவே அது சொல்லிசை அளபடையாக தான் இருக்கும். எரிவாள் அப்படிங்கிறது வினைத்தொகை, அரண் அப்படிங்கிறது ஈற்று போலி,
பிள்ளையா அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு தெரிஞ்சிடும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சின்றது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி. சாமுவேல் பெப்பிஸ் குறிப்பிட்டுள்ள 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளுடைய காலம். ஸோ சாமுவேல் பெப்பிஸ் தான் வந்து 2ஆம் சார்லஸ் காலத்தில் இது குறித்து வச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் அப்படின்னா அதே தான் ஆப்ஷன் பி 60லிருந்து 69, அதாவது 1660லிருந்து 1669 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், 9 வருடங்கள். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக. கோன்மு, விசும்பு, பெரும்பாலும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ கோன்மு அப்படின்னா மேகம், கோன்மு கொண்டல் அப்படின்லாம் வந்து பார்த்துருப்போம். கோன்முனா மேகம், விசும்பு அப்படின்னா வானம், அரவம் அப்படிங்கிறது ஆரவாரம், ஆயம் அப்படிங்கிறது சுற்றம், அல்லது ஆயம்னா தோழியர் கூடும்னு ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோம், பழைய புத்தகத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், அதே தான் ஆப்ஷன் பி. வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க. 1746ஆம் ஆண்டு ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை கைப்பற்றிய பிரெஞ்சு கப்பல் தளபதியின் பெயர் என்ன? எஸ், அவரே தான். ஆப்ஷன் டி, லெபூர்தானே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. சரியான பொருளை தேர்ந்தெடு. சமம், தழலை. சமம், தழலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, போர், பறவைகளை ஓட்டும் கருவி தான் தழலை. இந்த இடத்துல சமம் அப்படிங்கிறது போர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல சமர்னா போர்னு பார்த்துருப்போம், சமம்னாலும் போர்னு இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கவனிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. 1746ஆம் ஆண்டு ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிய போது அவர்களை எதிர்த்து போரிட்டவர் யார்? மகபூஸ் கான், இவர்தான். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. சீரா புராணம் எவ்வகை பாடல்களால் ஆனது? ஆன்சர் எஸ், ஆப்ஷன் பி, விருத்த பாடல். ஓகேங்களா. வெரி குட். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஆங்கிலேயர் தனது நாட்குறிப்பில் குறிப்பிடப்படுவது எவற்றை? ஸோ வந்து ஆங்கிலேயர் தனது நாட்குறிப்பில் குறிப்பிடப்படுவது எவற்றை அப்படின்னா ஆம்பூர் போர், ராபர்ட் கிளைவ் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரி முற்றுகை. இது தஞ்சாவூர் முற்றுகைன்னு வரணும், மதுரை முற்றுகைன்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. உமறு புலவரை ஆதரித்தவர்கள் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அபுல் காசிம் மரக்காயர் ஆதரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வேற யார்? வள்ளல் சீதகாதி அவர்கள் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், ஆப்ஷன் சி தான், 2 மற்றும் 4. ஓகேங்களா. வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரக்காயர். அடுத்து பாருங்க. லல்லி என்பவர் சென்னை கோட்டையை கைப்பற்ற முயன்ற ஆண்டு? ஸோ ஆப்ஷன் இது அப்படி திருப்பி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1758 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. சீரா புராணத்தின் தொடர்ச்சியான சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஏன்னா வந்து எழுதினவங்களால தொடர முடியாது, அதுக்கப்புறமா இவங்க தான் தொடருவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா சில புக்கில் பனி அகமது மரக்காயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம படித்தது மேக்ஸிமம் பழைய புத்தகம், புதிய புத்தகம் எல்லாத்துலேயுமே பனு அகமது மரக்காயர் தான் படித்தது. ஆனால் ஒரு சில புத்தகங்களில் பனி அகமது மரக்காயர்னே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உங்கள் புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்டேட் புக்கில் இப்படி தான் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கோங்க.
லல்லி என்பவர் சென்னை கோட்டையை கைப்பற்ற முயன்ற போது அக்கோட்டையின் கவர்னராக இருந்தவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மேஸ்டர் பிகட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இல்லையா? வெரி குட். அடுத்த கேள்வி, சீரா புராணத்தில் உள்ள காண்டங்கள், படலங்கள், பாடல்கள் எத்தனை? அப்படியே ஆர்டரா, காண்டங்கள், படலங்கள், பாடல்கள், வரிசை மாறிடக்கூடாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 பாடல்கள் இல்லையா? அடுத்த கேள்வி, புதுச்சேரி உப்பங்கழி இடத்திலும் வீதிகளிலும் காலை கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என ஆணை பிறப்பித்தவர் யார்? ஸோ தூய்ப்ளே கிடையாது, தூய்மா அவர்கள். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த தூய்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காப்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமர் புலவர் இயற்றினார்? எஸ், அவரே தான். வள்ளல் சீதக்காதி அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க தான். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஆனந்தரங்கர் காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் எவை? மரண தண்டனை, காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இப்போ கொடுத்தோன்னா நிறைய தப்பு நடக்காதுல்ல. இப்போ ஒவ்வொருத்தரா வந்து நிறைய பாலியல் தொந்தரவு நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்க முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடும். அதான் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஆப்ஷன் சரி. அடுத்த கொஸ்டின், சீரா என்பது டேஷ் என்னும் அரபு சொல்லுடைய திரிபு? என்ன அரபு சொல் அப்படின்னா சீரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரபு சொல்லுடைய திரிபு தான் சீரா. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பொறுத்துக்க பாருங்க. திணையும் பறையும் இங்க வந்து பொருத்தணும். இதுதான் சொன்னேன், இந்த பாக்ஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் இதுக்கு ஷார்ட்கட்ன்றது கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஓகேங்களா? தனியாக ஒரு பதிவை நான் தர்றேன். என்னவா இருக்கும்? ஆன்சர் குறிச்சிடலாமா? குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு தொண்டகப்பறை. ஓகேங்களா? முல்லை அப்படின்னா ஏறுகோட்பறை, மருதம் அப்படிங்கிறது மணமுழவு, நெய்தல் அப்படின்னா நாவாய் பம்பை, பாலை அப்படின்னா துடி. ஓகேங்களா? ஸோ இப்படி மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ், ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஆஹா, சி டி ரெண்டுமே ஆப்ஷன் சேமா இருக்கா? என்னடா சி போடுறீங்களேன்னு பார்க்குறேன். ஓகே, சேம். சி போட்டாலும் கரெக்டு தான், டி போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆப்ஷன் சியை மாற்றிடுறேன், டி தான் கரெக்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கருடைய குறிப்பு குறித்து கூறியவர் யார்? எஸ், ஆன்சர் என்ன அப்படின்னா அவரே தான், உவேசா அவர்கள். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஈடன், பெரும்புகள், பண்புத்தொகை, ஈடன் ஈற்று போலி, உருபகை வினைத்தொகை, தரும்னா செய்யும் என்னும் வாய்ப்பட்ட வேறச்சம். பதில் என்ன அப்படின்னா எஸ், வினைத்தொகை. உருபகை அப்படின்றது உரிச்சொட்டுடன் கொடுத்துருக்காங்க. உரு, நனி, தவ அப்படின்லாம் வந்தால் நம்ம உரிச்சொட்டுடன் சொல்லுவோம் இல்லையா, அதனால. ஸோ அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ என்னென்ன காலம்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா குறிஞ்சி, கூதிர் முன்பணி, அதாவது குளிர் முன்பணி அப்படின்றது கரெக்டு. முல்லை அப்படிங்கிறது கார்னு வரணும் இல்லையா? ஸோ முன்பணி கிடையாது. மருதம்ன்றது கரெக்டு, பாலைன்றது இளவெண்ணுவதுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் தவறான இணை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் அப்படின்னு சொன்னது யாரு? இதில் ஒரே ஒரு திருத்தம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிறது
இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அப்டேட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவு போல இருக்குது அப்படின்னு சொன்னது இவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க. சில பேர் டவுட் இருக்கும். பாரதியார் அப்படின்னு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பழைய புத்தகம் கிடையாது, அப்டேட் ஆகாத புத்தகத்தில் 2018 அந்த மாதிரி வச்சுருந்தவங்களுடைய எடிஷனில் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வாவேசு அவர்களோட பேர் தான் இருக்குது. ஓகேங்களா? இல்லை ஆப்ஷனில் பாரதியார் இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக போடணும். அதனால தான் நான் ரெண்டையுமே சொல்கிறேன். பாரதியார்னு பழைய புத்தகத்தில், அதாவது அப்டேட் ஆகாத புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அப்டேட் ஆன புக்கில் வாவேசுன்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. ஸோ மேட்ச் பண்ணிடலாமா எப்பவும் போல? குறிஞ்சி அப்படிங்கிறது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் அப்படிங்கிறது ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலைனா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாமா? பாருங்க, அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. பொன்னகர். எஸ், ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். இரண்டாம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையும். பொன்னை உடைய நகர் அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. திணையும் சிறுபொழுதுகளையும் பொருத்தணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா குறிஞ்சி அப்படிங்கிறது யாமம். ஓகேங்களா? அடுத்தது முல்லை அப்படின்னா மாலை. மருதம் அப்படிங்கிறது காலை. நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு. பாலை அப்படிங்கிறது நண்பகல் இல்லையா? ஸோ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி யாமம், மருதம் மாலை, முல்லை மாலை, மருதம்ன்றது காலை தான். அடுத்தது பாருங்க. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பின் பெரும் பகுதி எவ்வகையான செய்திகளை விவரிக்கின்றன? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா போர் செய்தி, ஆட்சி மாற்றம், வணிக செய்தி, நீதி வழங்குதல். எஸ், ஆப்ஷன் சி வணிக செய்தி அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? அடுத்த கேள்வி. மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது டேஷ் நினை. ஸோ யாரும் நினைக்கணுமா? மகிழ்ச்சியோட மைந்துரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினைக்கணும். செம்மையான வரிகள்ல. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னா சீராபுராணத்தில் இருக்கக்கூடிய வரிகள். ஸோ உமர் புலவர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. புதுச்சேரியிலிருந்து டேஷுக்கு சென்ற கப்பல் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதாக ஆனந்தரங்கர் குறிப்பிடுகிறார். ஸோ அந்த கப்பல் எங்க இருந்து எங்க போச்சு? புதுச்சேரியிலிருந்து மணிலாக்கு போச்சு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? வெரி குட். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். ஸோ இந்த குரல்ல பயின்று வரக்கூடிய அணி எது? பதில் என்ன அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. ஆப்ஷன் ஏ. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிறரை எதிர்பார்த்து நம்ம அவங்களுடைய இதை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போனோம்னா அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத படகு பாறை மோதி வந்து தூள் தூளாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தோணிக்கு வந்து உருவகப்படுத்தி. ஸோ அது உருவக அணி. அடுத்து பாருங்க. சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் தெருத்தோறும் சிந்தி பொங்கலால். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன எதில் இருக்கக்கூடிய வரிகள் அப்படின்னா எஸ், சீராபுராணத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான். சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால். அடுத்து பாருங்க. மறைக்கப்பட்ட இந்தியா எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் என்ன?
எஸ் ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 8 மாற்றுக்கு குறைவாக வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் அறிவிக்கப்பட்ட வருடமும் மாதமும் என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 1739 மே மாதம் 39. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பொறுத்துக. மொழியாக்கம் பாருங்க, மேட்ச் பண்ணிடலாமா? இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு, பிளாக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி, கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு, அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம், செயலர்னா மாலுமி. நம்ம பேசிக்காக நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் தான் இருக்கு இல்லையா? அப்போ ஆன்சர் என்னதான்? அதே தான், ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, இடரை நெருங்கின மாடம் எங்குமே என்னும் பாடல் என்னகரின் சிறப்பினை கூறுகிறது? இடரை நெருங்கின மாடம் எங்குமே. என்னகனுடைய சிறப்பு அப்படின்னா மதீனா, மக்கா மதீனான்னு சொல்லக்கூடியதுல மதீனாவை பற்றின சிறப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் தான். முதற் பொருளின் வகைகள் யாவை? எதை முதற் பொருள்னு சொல்லுவோம்? எதெல்லாம் முதற் பொருட்கள்னா நிலமும் பொழுதும் தான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 4ங்கிறது தான் இங்க சரி. வெரி குட். அடுத்த கேள்வி, பொறுத்துக. என்னென்ன வராகன், என்ன நாணயங்கள் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வராகன் அப்படிங்கிறது ஒரு பொன், 3 அல்லது 3.2 ரூபாய் அப்படின்னா ஒரு வராகன், 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம்னா ஒரு மோகரி, அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்கம் அப்படின்னா ஒரு சக்கரம். அப்படியே இருக்கு டைரக்டா. ஆப்ஷன் சி 1 2 3 4 அப்படியே கூட டைரக்டா சில சமயத்தில் கேட்பாங்க. ஓகேங்களா? வேற்றுமை நாமென்னல் சரியாமே இப்பாடலை பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பேத்தூரன் அவர்கள் தான். ஆப்ஷன் சி வேற்றுமை நாமென்னல் சரியாமே. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு. சரியான பொருள் என்ன? விண்டு, தீன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா விண்டுனா திறந்து அப்படின்னு அர்த்தம், தீன்னா மார்க்கம். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, உலகம் முழுவதும் புத்தக தினமாக யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க? புத்தக தினம் என்னைக்கு? ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சிங்கனாவே இந்த 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஏப்ரல் 23 நமக்கு தெரியும். ஷேக்ஸ்பியரா பிளேட்டோவா அப்படின்னு யோசிச்சோனாவே நம்ம யோசிக்காம போட்டுருவோம். ஆப்ஷன்ஸ் பி தான், ஷேக்ஸ்பியர் ஏப்ரல் 23 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. புதுச்சேரியில் 1745 தடைப்பட்ட கப்பல்களின் வருகை மீண்டும் தொடங்கியது எப்போது? ஸோ எப்போ அப்படின்னா 8/6/1746. ஓகேங்களா? ஆப்ஷன் பிங்கிறது தான் சரி. வெரி குட். அடுத்த கேள்வி, டிகேசி குறித்த கூற்றுகள்ல தவறானது எது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டிகேசி அவர் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையெல்லாம் கருதப்பட்டன. முத்துளாயிரம் கம்பராமாயணம் இதுக்கு உரை எழுதினாங்க. சென்னை மாநில மேலவை உறுப்பினராகவும் அறநிலைத்துறையோட ஆணையராகவும் இருந்தாங்க. ஆனால் ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா தமிழிசை, தமிழ் இலக்கியம் முதலிய நூல்களை இயற்றலை. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசினாங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. ஸோ ஆன்சர் என்ன பார்த்துடலாமா? மேட்ச் பண்ணுவோமா? வதுவை அப்படின்னா திருமணம் இல்லையா? இனிமேல் இப்போ திருமண பத்திரிகை போடாமல் வதுவை பத்திரிகை நம்ம போடுறோம். அடுத்து கோன் அப்படின்னா அரசன், மறுவிழா அப்படின்னா குற்றமில்லாத அப்படின்னு அர்த்தம், தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரலைன்னு அர்த்தம், விண்டுனா திறந்து வச்சோம்னா விண்டு வரும். விண்டுனா என்ன? காற்று. அப்படியா வச்சுக்கோங்க. ஜன்னலை திறந்து வச்சாதான் விண்டு வரும். ஸோ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்திய ஆளுநர் யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பழி சுமத்தினது வெறியோட பழி சுமத்திருக்காங்க, லெரி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. வெரி குட். அடுத்தது, சரியான பொருளை தேர்ந்தெடு. துண்ண, மண்டிய.
ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி துண்ணு அப்படின்னா உண்ணுன்னு அர்த்தம் கிடையாது இல்லை. துண்ணை அப்படின்னா நெருங்கியன்னு அர்த்தம், மண்டியனா நிறைந்தன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. ஸோ பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை கண்டறி. இதில் எது சரி? ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர், ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் பிரபஞ்சன், வானம் வசப்படும் அரிமதி தென்னகன்றது. ஸோ இந்த இடத்துல பிள்ளை தமிழ் அப்படின்றது தான் அரிமதி தென்னகன்னு வரணும், வானம் வசப்படும்ன்றது பிரபஞ்சன்னு வரணும். ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஃபர்ஸ்ட் தான் ரைட் இல்லையா? ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி. வெரி குட். அடுத்த கேள்வி. ஹிஜ்ரத் என்பது எம்மொழி சொல் மற்றும் அதன் பொருள் என்ன? ஸோ ஆன்சர் என்ன? ஹிஜ்ரத் அப்படின்றது அரபு சொல் தான். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஹிஜ்ரத். அடுத்த கேள்வி. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு முடிவடையும் நாள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் ஆப்ஷன் பி 11/1/1761. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஸோ இதான் லாஸ்ட் கேள்வி. பாருங்க, மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை கூறும் காண்டம். எஸ் அதேதான். ஸோ ஹிஜ்ரத்து காண்டம் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்ட் தான். ஸோ ஏற்கனவே நான் விஷயம் சொல்லியிருக்கேன், தவறாக இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. 2 கொஸ்டின் மட்டும் தவறாக இருந்தது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி அதை கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு தோணுச்சுன்னா, ஏன்னா வாவேசுக்கும் பாரதிக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில், இதுக்கு பதிலாக இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரில் புத்தக வேறுபாடு இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். 7550390232 தான் வந்து டெலிகிராம் நம்பர். நீங்கள் இதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னன்றதை கரெக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் தரேன். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் கேட்டுட்ருக்கீங்க, அது புரியுது. ஸோ எனக்கு நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கேள்வி பார்த்துருக்கோம். 80க்கு மேலே எனக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னவங்க லைக்கை தட்டி விட்ருங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மார்க் எடுத்துருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மார்க்கை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.